உங்களுக்கு ஸ்பைன்ல L4 L5 லெவல்ல டிஸ்க் பல்ஜா இருக்கு. எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல உங்களுக்கு ஆனுலர் டியர் இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு குனிய நிமிர முடியாத அளவுக்கு வலி இடுப்புல அதிகமா இருக்கு. சமயத்துல இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி வந்து பரவலா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜே சுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல L4 L5 லெவல்ல ஆனுலர் டியர் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஈஸியான எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல செய்யலாங்கிறத பத்தி சொல்ல போறேன். இந்த ஆனுலர் டியர் வந்து காமனா வந்து L4 L5 லெவல்ல தான் நடுவுல வர டிஸ்க்ல வந்து ஏற்படுது. டிஸ்க்ல வந்து வெளிப்பக்கம் உள்பக்கம் 2 லேயர்ஸ் இருக்கும். இந்த வெளிப்பக்கம் இருக்கிற லேயர்ஸ் வந்து கிழிஞ்சு வெளியே வர்றது தான் வந்து ஆனுலர் டியர். இது காமனா நிறைய ஏஜ் ஆனவங்களுக்கு வருது. ஆக்சிடென்டலா கீழே விழுறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ஸ்னால கீழே விழுறவங்களுக்குலாம் வந்து இந்த ஆனுலர் டியர் வந்து நடக்குது. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு, அதிகமாக ரிப்பீட்டடாக வெயிட் தூக்குற மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கு, மேஸ்திரி வேலை செய்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து காமனாக இந்த ஆனுலர் டியர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம். ஜெனட்டிக்கலாக சில பேருக்கு வந்து அந்த L4 L5 லெவலில் வந்து அந்த போன் ஸ்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த போன் ஸ்பர்ஸ் வந்து அந்த டிஸ்கோட அவுட் லேயரை குத்துறதுனால ஆனுலர் டியர் வந்து ஏற்படலாம். உங்களுக்கு L4 L5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ்னாலயோ ஹெர்னியேஷனாலயோ ஆனுலர் டியர் இருக்கு. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு சடனா வந்து முதுகு வலி வந்து அதிகமாகும். நீங்க கீழே விழுந்திருக்க மாட்டீங்க, எந்த விதத்துலயும் வந்து உங்களுக்கு முதுகு பகுதியில அடிபட்டிருக்காது. ரொம்ப நேரம் உட்கார முடியாத அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். நீங்க குனிய நிமிர முடியாத அளவுக்கு முதுகுல வலி அதிகமா இருக்கும். முக்கியமா நீங்க இருமும் போதும் தும்மும் போதும் முதுகு பகுதியில வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி அதிகமா இருக்கும். சமயத்துல இந்த வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வந்து பரவலா இருக்கும். உங்களுக்கு L4 L5 டிஸ்க்ல ஆனுலர் டியர் இருக்குன்னா பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் வந்து செய்யணும். புஷ்அப்ஸ் மாதிரி தான் இது வந்து செய்யணும். இதுக்கு வந்து இது போல ப்ரோன் பொசிஷன் குப்புற படுத்துக்கோங்க. 2 கையும் பேக்ல நல்லா கட்டிக்கோங்க. கட்டிட்டு தலையும் செஸ்டையும் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு வலி வந்து பொறுக்கிற அளவுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். வலி அதிகமா இருக்குன்னா நீங்க இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டா பண்ணுங்க. வலி இல்ல கொஞ்சம் நல்லா பண்ண முடியுதுன்னா எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட் வந்து நல்லா பண்ணுங்க. இது வந்து ஒரு 8ல இருந்து 10 தடவை வந்து 2 டைம்ஸ் a day வந்து நீங்க செய்யலாம். இது செய்யறதுனால உங்களுக்கு பேக்ல வந்து பெயின் வந்து நல்லா குறையும். குளூட்டியஸ் பட்டக்ஸ் ரீஜன்ல பெயின் இருந்தாலும் நல்லா குறையும். அது மட்டும் இல்லாம ஸ்பைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அந்த ஸ்பைனோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸசைஸை வந்து நீங்க உட்காந்துட்டும் செய்யலாம். உட்காந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா இருந்துக்கோங்க. 2 கையும் பின்னாடி கட்டிக்கோங்க. அதே போல முதுகு வந்து பின்னோக்கி வளைஞ்ச மாதிரி நல்லா வளைங்க. வளைஞ்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவா செய்யுங்க, வேகமா செய்ய வேண்டாம். இதை வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 8 to 10 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே போதும். 2 டைம்ஸ் a day வந்து நீங்க செய்யுங்க. நின்றுகிட்டே கூட இந்த பேக் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க செய்யலாம். கம்ஃபர்டபுளா பேலன்ஸா நின்றுக்கோங்க. நின்றுட்டு 2 கையும் பின்னாடி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதே போல முதுகு வந்து பின்னாடி வளைங்க. மெதுவா வளைங்க. உங்களுக்கு எந்த அளவு வலி வந்து தாங்குற அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வளைங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவா வந்து ஸ்லோவா செய்யுங்க. இதுவும் ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 10 தடவை செய்யுங்க. 2 டைம்ஸ் a day வந்து செய்யலாம். உங்களுக்கு டிஸ்க்ல L4 L5 லெவல்ல ஆனுலர் டியர் இருக்குன்னா நீங்க முக்கியமா வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் செய்யணும். இதை போல ஸ்ட்ரைட்டா சூப்பைன் லையிங் பொசிஷன்ல படுத்துக்கோங்க. 2 காலையும் வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கையை தலைக்கடியில வச்சுக்கோங்க. இன்னொரு கையை லோயர் பேக் L4 L5 லெவல்ல நல்லா சப்போர்ட்டிவா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் நல்லா கரெக்டா ஃபீல் பண்ணிட்டு தலையும் கையும் மெதுவா லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணி கீழே இறக்குங்க. இது ரிப்பீட்டடா வந்து ஒரு 8ல இருந்து 10 தடவை செய்யுங்க. இதே போல அடுத்த கைக்கும் வந்து செய்யணும். அப்போ வந்து இந்த கையை வந்து L4 L5 லெவலுக்கு வச்சுக்கோங்க. அடுத்த கையை வந்து தலைக்கடியில வச்சுக்கோங்க. மெதுவா வந்து லிஃப்ட் பண்ணுங்க, இறக்குங்க. இதுவும் 8ல இருந்து 10 தடவை வந்து செய்யுங்க. 2 டைம்ஸ் a day செய்யுங்க. ரொம்ப ஷோல்டர் வந்து லிஃப்ட் ஆகிற அளவுக்கு செய்ய வேண்டாம். இது செய்யறதுனால உங்களுக்கு கோர் மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஆனுலர் டியர்னால இருக்கிற வலி வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகுறதுனால நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஆனுலர் டியர்னால உங்களுக்கு நரம்பு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, சயாட்டிக் நரம்போட இன்வால்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வரும். அந்த நரம்பை மொபிலைஸ் பண்றதுக்கு இதை போல ஸ்ட்ரைட்டா படுத்துக்கோங்க. காலை மடிச்சுக்கோங்க. 2 கையும் வந்து முட்டி கடியில சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மெதுவா காலை ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க, இறக்குங்க. மெதுவா காலை ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க, இறக்குங்க.
இந்த மூவ்மெண்ட் நீங்க செய்யறதுனால அந்த சயாட்டிக் நரம்போட அழுத்தம் வந்து நல்லா குறையும். சயாட்டிக் நரம்பு வந்து நல்லா மொபிலைஸ் ஆகும். இது வந்து 2 காலுக்குமே செய்யணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈவனா ரிசல்ட் இருக்கும். இதுவும் வந்து மெதுவா செய்யுங்க. இது செய்யறதுனால உங்களுக்கு சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தப்பட்டிருந்தா நல்லா மொபிலைஸ் ஆகும். வலி வந்து கிராஜுவலா குறையும். 2 காலுக்குமே வந்து 8ல இருந்து 10 தடவை 2 டைம்ஸ் a day வந்து நீங்க செய்யுங்க. பேர்டு டக்ஸ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸும் வந்து ஆனுலர் டியர் உங்களுக்கு L4 L5 லெவல்ல இருக்குன்னா செய்யறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செய்யறதுனால உங்களுக்கு ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நியூட்ரல் பொசிஷன் வந்து ஸ்பைனுக்கு நல்லா கிடைக்கும். பேக் பெயின் நல்லா குறையும். கோர் மசில், ஹிப் மசில், பேக் மசில் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து செய்யலாம். முக்கியமா ஆனுலர் டியர் இருக்கவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால அந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஹிப்போட ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். இந்த பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் மெதுவா லிஃப்ட் பண்ணி கீழே இறக்குங்க. இதே போல ஆப்போசிட் கையும் ஆப்போசிட் காலும் மெதுவா லிஃப்ட் பண்ணி ஸ்லோவா இறக்குங்க. இது வந்து ஒரு 15 to 20 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யுங்க. இப்போ இந்த பொசிஷன் வந்து நீங்க நல்லா செய்ய முடியுது, பேலன்ஸ் நல்லா இருக்குன்னா அதுக்கு அட்வான்ஸ்டா இப்போ நல்லாவே கையும் காலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டுங்க. ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் மெதுவா செய்யுங்க, ஸ்பீடா செய்யாதீங்க. இதுவும் வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் கூட நீங்க செய்யலாம். 8 to 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day வந்து செய்யுங்க. சைட் பிளாங்க் எக்ஸசைஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை போல சைடா படுத்துக்கோங்க. எல்போ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கையை வந்து நல்லா தைஸ்ல சப்போர்ட்டா வச்சுட்டு இடுப்பை வந்து மெதுவா லிஃப்ட் பண்ணுங்க. தலையை வந்து ஸ்ட்ரைட்டா வைங்க, இறக்குங்க. இது மெதுவா வந்து ஒரு 5 to 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 பக்கமே செய்யணும். இது செய்யறதுனால உங்களுக்கு கோர் மசிலும் ஆப்ளிக் மசில்ஸும் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த மசில்ஸ் வந்து உங்களோட முதுகை வந்து ரொட்டேட் பண்றதுக்கும் கீழே குனிஞ்சு நிமிர்றதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுனால உங்களுக்கு ஸ்பைன் வந்து நல்லா ப்ரொடெக்டா இருக்கும். கோர் மசில்ஸும் ஆப்ளிக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். 5 to 10 ரிப்பீட்டேஷன் 2 டைம்ஸ் வந்து 2 சைடுமே வந்து நீங்க செய்யுங்க. உங்களுக்கு L4 L5 லெவல்ல ஆனுலர் டியர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து செய்யுங்க. இது வந்து செய்ய செய்ய நிச்சயமா வந்து உங்களுக்கு வலி நல்லா குறையும். சப்போஸ் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா அட்வான்ஸ்டா போயிருக்கு, வலி வந்து இடுப்புல மட்டும் இல்லாம கால் வரைக்கும் பரவலா இருக்கு, நரம்பு இழுத்த மாதிரி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கு, கால் பாதங்கள் வந்து மரத்து போன மாதிரி இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எக்ஸசைஸ் செஞ்சாலும் உங்களுக்கு வலி குறையவே இல்லை. உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணியும் வலி குறையாத பட்சத்தில் பிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்க ப்ராப்ளத்தை வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்றதுக்கும் உங்களுக்கு பெயினை வந்து நல்லா குறைச்சிட்டு திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.